ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோம் சீசன் 2ஓட எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சீசன் 1ல் 10 எபிசோடு போட்டோம். முதல்ல அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சீசன் 2 புரியும். இப்போது சீசன் 3ஓட ஸ்டார்டிங்ஸ் இல்லை, போன எபிசோடே ரொம்ப சோகமான ஒரு எண்டிங்கோடு முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்துலேயே அந்த சின்ன குழந்தை இறந்துருப்பாள், அவளை வந்து அந்த பஸ்லேயே விட்டுட்டு எல்லாருமே போக பார்ப்பாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் மட்டும் வரமாட்டேன், நான் என் அக்கா கூடயே இருப்பேன்ற மாதிரி அடம் பிடிப்பான். ஆனால் அந்த ஷார்ட் கன் வச்சுட்டு இருப்பார்ல ஒருத்தர், அவர் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவார். அவன் அடம் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்புறம் எல்லாருமே வரிசையாக அந்த கேம்ப் இருக்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ரிசர்ச் பண்ணுற இடத்தாண்ட காமிச்சா நம்ம வில்லன் தான் போன எபிசோட்லேயே ஃபயர் ஃபைட்டர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவரோட உடம்பாண்ட இருந்திருப்பான்ல, அங்கே அவன் படுத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட பவர்ஸ் மறுபடியும் அவனுக்கு வந்துருச்சு போல இருக்கு. மொத்த காயங்களும் குணமாயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே மேலே இருக்கிறவரோட உடம்புல இருக்க டியூப் எல்லாத்தையும் பிச்சு போட்டிருக்கான். என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேது. அப்புறம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் வந்து அவரை தேடி வந்திருப்பாங்களே, ஒரு வழியாக அவரோட உடம்பையும் கண்டுபிடிச்சிட்டு பார்த்து ரொம்ப கதையை அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர், பத்தாத குறைக்கு இவர் மூலமாக ஒரு குழந்தை வேற இவங்களுக்கு உருவாயிருக்குல்ல. அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா வெறும் ஒரு மாச குழந்தை தான் அவங்க வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா 10 மாச கர்ப்பிணி பெண்ணுக்கு எவ்வளோ பெருசா வயிறு இருக்குமோ அந்த மாதிரி வயிறு வீங்க ஆரம்பிச்சிரும். அவங்க வலி தாங்காம துடிச்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ரவுடியோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அடுத்து இந்த ரிசர்ச் டீமோட ஹெட்டை தான் காட்டுறாங்க. சோல்ஜர்ஸ் தான் போன எபிசோட்ல இவனை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களே, பெரிய அதிகாரிகளோட முன்னாடி தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. வில்லன் 10வது எபிசோட்ல சூட் கேஸ் வச்சுட்டே தெரியவான்ல, அந்த சூட் கேஸ் தான் ஆர்மிக்காரன் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சூட் கேஸ் தான் முன்னாடி இருக்கும். இதை ஒரு வழியாக இதை நாங்கள் கொண்டு வந்துட்டோன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இது கிடைச்சிதுன்ற மாதிரி டாக்டர் ஆச்சரியமாக கேட்டுன்னு இருப்பான். ஒழுங்காக திறந்து எங்களுக்கு வேக்சின் எடுத்து கொடு, அதுக்குள்ளே இருக்கிற வேக்சின் எங்களுக்கு வேணும், இந்த நாட்டை நாங்கள் தான் பாதுகாத்தாகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் பிரசிடென்ட்டுக்கு அடுத்து இருக்கிற கீழே இருக்கிறவங்க போல இருக்கு. அதாவது இராணுவத்துறை அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே தான் இருப்பாங்க. சரி, இப்போ என்ன உங்களுக்கு இந்த சூட் கேஸை திறக்கணும் அவ்வளோதானே, ரொம்ப அடம் பிடிக்கிறீங்களே அப்படின்ட்டு இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணிடுவான். ஓப்பன் பண்ணி சூட் கேஸை திருப்பி காமிச்சா வேக்சினே இருக்காது, எம்டியாக இருக்கும். இதை பார்த்தோன்னா என்ன வேக்சின் இல்லை அப்படின்ட்டு கோவப்படுவாங்க. வேக்சினா, அதெல்லாம் நான் வேற இடத்துல ஒழிச்சு வச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம டீம் எல்லாருமே போயிட்டு இருப்பாங்களே, சேஃப்டி கேம்பாண்ட வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட் கன் வச்சிருக்கிறவரும் குழந்தைய இறக்கி விட்டு குழந்தைய நீங்கள் பார்த்துங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்புறம் சோல்ஜர் கூட, சரி இதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து தனியாக போயிடுங்க, நான் என் டீம் கூட போய் சேரணும், நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஆனால் எல்லாருமே நீங்களும் எங்கள் கூடயே வந்துருங்களேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுன்ற மாதிரி சொல்லி பார்ப்பாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சோல்ஜர் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் எல்லாருமே செக் பண்ணி உள்ள ஆர்மிக்காரங்க அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரோட பேக்கையும் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனால் நம்ம ஷார்ட் கன் வச்சிருக்கிறவர் மட்டும் தரவே மாட்டேன் பேக்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னு பார்த்தா அவர் தான் கன் வச்சிருக்காருல, கன் விரும்பி போல இருக்கு அவரு. கண்ணை தரவே மாட்டேன்ற மாதிரி எல்லாரும் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாரு. எல்லாருமே இவரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து நல்ல சோல்ஜர் போய் ஒரு மிஷின் மூலமா என்னோட டீம் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த சேஃப்டி கேம்பை தள்ளி இருக்கிற ஆர்மி பேச காட்டுறாங்க. அந்த மூஞ்சியெல்லாம் எரிஞ்சிருக்கும்ல, அவர் தான் இடத்துக்குள்ள வந்துட்டு இருப்பாரு. பார்த்தா எல்லாருமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கன்னெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு சோல்ஜர் கோவமா வந்து, சார் நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க சார், இங்கே என்ன நடக்குது, உங்க தலைமையில தானே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பதில்ன்ற மாதிரி கேட்பான். சரி இரு நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு இந்த சோல்ஜர் கோவமா உள்ள நடந்து போயிட்டு இருப்பாரு. போய் ஒரு சீஃபை பார்த்துட்டு எல்லா செயினையும் எடுத்து வச்சுட்டு, இத்தனை சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க சார், உங்கள் டீமுக்கு கீழே தானே நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த டீமை எப்போவுமே பாதுகாப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த டீமே கலைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க சார் உங்களோட ஆர்டரோட பேர்லன்ற மாதிரி இவர் கத்துவார். ஆமாம், நீ உன் நாட்டுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நான் சொல்கிறது கேளு, இங்கேருந்து ஓடி போயிரு, நம்மளால இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி இந்த உயர் அதிகாரி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்கிறீங்க, இந்த மான்ஸ்டருக்கு பயந்து நானும் சேஃப்டி கேம்புக்கு ஓடி போய் ஒளிஞ்சிக்குவான்ற மாதிரி கேட்பாரா. இல்லை சேஃப்டி கேம்புக்கு போவாத, அங்கேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொன்னோன்னே, நீங்கள் எதையோ ஒன்று மறைக்கிறீங்க என்னன்ற மாதிரி இவன் கோவப்படுவான். அடுத்த சீன்லேயே இந்த சேஃப்டி கேம்ப் பண்ண எல்லாரோட கையும் அறுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதான் மான்ஸ்டர் இருந்தால் காயம் தான் ஆறிடும்ல. எல்லாருமே போய் ரிசர்ச் லேபில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கையை காட்டுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காயம் ஆறலன்னொன்னே ஹியூமன்ன்ற மாதிரி ஒரு சீல் அடிச்சு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு இருப்பாங்க. நம்ம டான்சர் பொண்ணுக்கு கூட அந்த காயம் ஒன்றுமே ஆகாது, அவளையும் ஹியூமன்ட்டு சீல் பண்ணி உள்ளே அனுப்ப பார்ப்பாங்க. அவள் உள்ளே போகும்போது கிட்டார் வசிக்கிற பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஏன்னா போன சீசன்லேயே அவள் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தா இல்லையா, அதனால தான் அவள் யோசிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுவா. இங்கே ரிசர்ச்சில் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் காயம் சரியாகவும் அங்கே ரிசர்ச் பண்ணவர் இவனை பிடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி ஆர்மிக்காரன்கிட்ட சொன்னோன்னே அவனை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆனவங்கள தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்க எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க, எங்களையும் உள்ள விடுங்கன்னு ஆர்மிக்காரங்கிட்ட. இந்த பக்கம் கிட்டார் வாசிக்கிற பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறவரு, உங்களுக்கு எப்பயாவது மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கா, ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாரு. இவங்களும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், நாங்கள் செக்அப் எல்லாம் நிறுத்த போகிறோம், முடிவை மாற்றிருக்கோம், இனிமேல் எல்லாருமே நிற்காம உள்ளே போகிறது மட்டும்தான் வேலை, எல்லாருமே உள்ளே போங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எல்லா மக்களும் வேகமாக ஓடுவாங்க. நம்ம கிட்டார் வாசிக்கிற பொண்ணு அவங்களோட சேர்ந்து உள்ளே வந்துடுவா. அடுத்து அந்த கருப்பு சூட்டு போட்ட ஆர்மிக்காரர் இதை எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான்ல, அவன் ஒருத்தங்கிட்ட வந்து, என்ன நீ வீட்டுக்கு கிளம்பாம என்னடா இங்கே பண்ணுறன்ற மாதிரி கேட்பாரா.
அந்த சாரை பற்றி கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, நான் அவரோட டீமுக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன், ஏன் நீங்கள் கூட ஒரு வகையில் அவரோட டீமில் தான் வருவீங்கன்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் அவரை விட நான் ஒரு ரேங்க் கம்மி தான், அவரை பற்றி உனக்கு தெரியாதுடா, அவரோட சொந்தத்தையே அவர் கொன்னவர், அவன் ஒரு கிறுக்க அப்படின்ற மாதிரி இந்த சோல்ஜர் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த உயர் அதிகாரி ரத்த வெள்ளத்தில் கிடப்பாரு, இவர் தான் கொண்டு இருக்காரா என்னன்ற மாதிரி நமக்கு டவுட் வரும். இந்த பக்கம் ஆர்மிக்காரங்களாம் கண்ணை வந்து டாக்டர் தலையில் வச்சிருவாங்களா, ஒழுங்கா எங்களுக்கு வேக்சின் எங்கே இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்புறம் என்ன நீங்கள் கொல்லவும் மாட்டீங்க, ஏன்னா நான் செத்துட்டா வேக்சின் தான் தயாரிக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் டாக்டர். இதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்ட்டு கண்ணை எடுத்து அந்த டாக்டரோட கையிலேயே ஓட்ட போட்டு கத்திக்கிட்டு இருப்பான், அந்த வேக்சின் எங்கே இருக்குன்னு சொல்கிறா இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்ட்டு. இந்த பக்கம் கருப்பு சுட்டு போட்ட ஆர்மிக்காரர் பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, என்னன்னு பார்த்தா இப்போ தான் காட்டுறாங்க அந்த உயர் அதிகாரி எப்படி செத்தாருன்ட்டு. இவர் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டிருப்பார்ல, என்ன நடக்குது சார், நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கவும் உடனே இவர் கன் எடுத்து அவரை தலையிலேயே வச்சுட்டு சுட்டு செத்துட்டு இருப்பாரு. அதாவது ஏதோ ஒரு உண்மையை சொல்ல முடியாமல் அவரே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இறந்த டேபிளில் இருந்த எல்லா ரிப்போர்ட்டையும் படித்து பார்த்துட்டு என்னன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து ஒரு ஆர்மிக்காரர்கிட்ட சொல்லி அமைச்சு எல்லாருக்கிட்டையும் அவர் ரெடி ஆகுங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் டாக்டர் முன்னாடி இருக்கிறவங்கலாம், இங்கே பார் உனக்காக நான் ஒரு உதவி பண்ணுறேன், அப்பயாவது எனக்கு வேக்சின் தருவல்ல, நீ சொல்லியிருந்தல இந்த மனுஷங்க தான் இந்த உலகத்தோட நோய், அவங்கள க்ளீன் பண்ணால் போதும், மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும்னு ஒரு தியரி சொன்னீங்க. சீசன் 2ஓட எபிசோடு ஸ்டார்டிங்லேயே இந்த டாக்டர் இதை தான் சொல்லியிருப்பா, அதை பண்ணால் நீ வேக்சின் தருவியான்ற மாதிரி அவர் கேட்பாரு. கண்டிப்பாக அந்த மனுஷங்க இப்போது சாக வேண்டியவங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அழுக்கே அவங்க தான், அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு தரேன் வேக்சினை தரேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இவனே ஒரு சைக்கோ மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னே அவர் உடனே ஒரு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் கீயை போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாருங்க. இப்போ சேஃப்டி கேம்ப் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இடத்துக்குள்ளே தான் சேஃப்டி கேம்ப் இருக்குது. எல்லா மக்களும் உள்ளே போயிட்ட பிறகு டோரை ஓரளவு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தா இவர் அந்த பட்டனை அழுத்தினோடனே ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டேடியத்தை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஆர்மி பேஸ்லேருந்து 1 இல்லை 2 இல்லை 10-15 ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டேடியத்தை போய் தாக்கும் பாருங்களேன். அங்கே இருக்கிற எல்லா மக்களும், அந்த குழந்தைங்க, அந்த அம்மாண்டி எல்லாருமே பிரிஞ்சு அங்கேருந்து அலறி ஓடிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியாது. பின்ன சொந்த நாடே அவங்க மக்களையே தாக்குனா ஒரு இடத்துக்குள்ளே வச்சு எப்படிங்க இருக்கும்? கிட்டார் வாசிக்கிற பொண்ணெல்லாம் கதிகலக்கி போயிடுவான். அந்த குழந்தை வேற ஒரு இடத்துல அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவ வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு வழியாக காப்பாற்றி கையில் வச்சுப்பா. அதுக்கு அடுத்த சீன்லேயே இங்கே எல்லாருமே இந்த டிவியில் பார்த்துட்டு இப்படி நடக்குதுன்னு வருத்தப்படுவாங்க. ஆனாலும் அந்த உயர் அதிகாரிக்கு அந்த வருத்தம்லாம் இல்லை. என்ன இப்போ வேக்சின் தரியான்னும் போது, வேக்சின்லாம் தர முடியாது, அது என்னால் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு டைம் மட்டும் கொடுங்க, அந்த வேக்சினை இப்போ என்னால் தர முடியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிகிட்டே இருப்பானா. அப்போ நீ எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு கன்னை வச்சு சுட போவாங்க. அப்போ நம்ம டீம் ஆர்மிக்காரங்க ஃபுல்லாக உள்ள வந்து எல்லாருமே போட்டு தள்ளுவாங்க பாருங்களேன். முக்கியமாக அந்த கருப்பு சூட்டு போட்ட ஆர்மிக்காரன் அந்த ஹெட்டையே போட்டு தள்ளிடுவான். அப்புறம் அந்த சூட் கேஸ் எப்படியாவது லாக் பண்ணி அந்த மிசைல் லான்ச்சரை நிறுத்தணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த உயர் அதிகாரி மான்ஸ்டரா மாதிரி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்காக தான் வேக்சின் கேட்டு இருந்தாரு போல இருக்கு. அப்புறம் நம்ம கருப்பு சூட்டு போட்ட ஆர்மிக்காரர் தான் சுட்டுட்டு இருப்பாரு. அவர் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருப்பார்ல ஒரு ஆர்மிக்காரரு, அவர் தான் ஃபயர் கன் எடுத்துன்னு வந்து அந்த மான்ஸ்டரையே எரிச்சு கொண்டுருவான். அதுக்கப்புறம் இவங்களோட பிரச்சனை ஓரளவுக்கு முடிவாயிருச்சு போல இருக்கு. என்ன பண்ணுறது சார்ன்ற மாதிரி இவர் கேட்டவுடனே, இந்த ரிசர்ச் இடத்த நம்ம சும்மா விடக்கூடாது, இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் பாம்பை வைங்க, நம்ம உடனே சேஃப்டி கேம்புக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஆர்மிக்காரங்களாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஃபயர் ஃபைட்டரை காமிச்சா அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இப்போதான் எந்திரிச்சு மறுபடியும் வயிறு வலியில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லன் போகும்போது அவனோட சக்தியை பயன்படுத்தி எல்லா மான்ஸ்டர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஃபயர் ஃபைட்டரும் ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை காமிச்சா அவனை ஒரு ரூம்குள்ளே தானே அடைச்சி வச்சிருப்பாங்க. மயக்கம் போகிற ஸ்டேஜில் இருப்பான். இப்போ எப்படி இருக்குது இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது, நீ இப்போ மான்ஸ்டராக ஃபீல் பண்ணுறியா இல்லை மனுஷனாக ஃபீல் பண்ணுறியான்ற மாதிரி நம்ம வில்லன் கேட்டுன்னு இருப்பான். பார்த்தா கண்ணாடிக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பான். இப்போவாது புரியுதா உனக்கு இங்கே நீ வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு? இப்போ நான் என்ன பண்ணுறது, உன்னை காப்பாற்றவா இல்லை இங்கேயே செத்துறேன் விட்டுறவா? முடிவை வாங்கிட்டே விடுறேன், ஆனால் நான் இந்த இடத்த தர மட்டமாக அழிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வில்லன் கிளம்பி போகிறான். ஹீரோக்கு இப்போ கூட வேக்சின் தயாரிக்கணும், மக்களுக்கு உதவி பண்ணணும் தான் என்ன இருக்கு. அதனால வில்லன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். வில்லன்னா நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்து கையவே உடச்சி அவனோட கையை ஷார்ப்பாக மாற்றி ஹீரோட நெஞ்சிலே குத்திடுவான். இன்னொரு கையை வச்சு குத்தலான்னும் போது நம்ம ஹீரோ அவனோட ரக்கையை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. வில்லனுக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு ஏற்ற ஆப்னண்ட், வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெறித்தனமாக 2 பேரும் சண்டை போடுவாங்க. வில்லனுக்குலாம் முகலாம் ரத்தம் ஊற்றும். இப்போ சொல்ல, நீ மான்ஸ்டரா இல்லை மனுஷனான்ற மாதிரி கேட்பானா ஹீரோ. உடனே நான் மான்ஸ்டர் தான், ஆனால் உன்னை விட மாட்டேன்னு பயங்கரமாக சண்டை போடுவான். வில்லனா சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோவை அடிச்சுட்டு ஹீரோட ரக்கலையே குத்திட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அதனால ஹீரோவோட மொத்த ரக்கையும் என்ன ஆகுனா அப்படியே கல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நீ சாவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மரண வேதனையை நீ அனுபவிப்ப அப்படின்ட்டு ஹீரோவையே கல்லா மாற்றிடுவாங்க. அவன் ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லா மாறிட்டு அதே இடத்துல கீழே உட்காந்துருவான். வில்லா இங்கேருந்து வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆர்மிக்காரங்க வச்சுட்டு போன பாம்பெல்லாம் வெடிச்சு அந்த இடமே சதுரிக்கிட்டு இருக்கும். இவங்க நடந்து வந்துட்டு இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸான ஏரியா இருக்கும் போல இருக்கு. அதே இடத்துல விழுந்துட்டு வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஐஸ் உடஞ்சி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க.
அப்படியே ஒரு செகண்டில் அந்த குழந்தை வயிற்றை விட்டு வெளியே வரோங்க. அது தண்ணிக்கு மேலே போகும். அந்த தொப்புள் கொடி மூலமாக அவங்க அம்மாவே அப்படி இழுக்க பார்க்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம டான்ஸர் பொண்ணை காட்டுறாங்க. அந்த இடமே அழிஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது. அவள் எந்திரிச்சு எல்லாரையுமே தேடி நடந்து போயிட்டுருப்பா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிட்டார் பொண்ணு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு மயங்கி ஒரு இடத்துல விழுந்திருப்பா. எந்திரிச்சு பார்த்தா மேலே இருக்கிற செவுறு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய தான் முதல்ல எழுப்பிட்டு இருப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, இங்கேருந்து தயவு செஞ்சு போ அப்படின்ற மாதிரி குழந்தைய அமுச்சு விட்டுன்னு இருப்பா. என்னாச்சு இவன் ஏன் போகலன்னு பார்த்தா, இந்த பொண்ணோட காலில் பெருசாக கம்பி குத்திட்டு இருக்கோங்க. அதனால தான் இவங்களால போக முடியாது. நீ போயிடுறா, இங்கேருந்து போ, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளணும்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே நிற்கும். நீ இங்கேருந்து போன்னு கத்துனோம்னா அந்த குழந்தை நடந்து போயிடும் அந்த பக்கமாக. இதை வந்து நம்ம டான்ஸர் பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. நீ அங்கே இருக்காது, எப்படியாவது எந்திரிச்சு வந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்திக்கிட்டே இருப்பா. அப்படியே கிட்டார் வாசிக்கிற பொண்ணு டான்ஸர் பொண்ணை பார்த்துக்கிட்டே அழுகுறாளா சிரிக்கிறாளான்னே சொல்ல முடியாதுங்க. ரெண்டுமே கலந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா பாருங்களேன். இந்த இடத்துல உண்மையை சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நமக்கே. கண்ணிலேருந்து கண்ணீரும் வரும், முகத்தில் சிரிப்பும் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே அவள் இல்லைன்ட்டு கத்துவா. அப்படியே அந்த கல் விழுந்து பிளாங்காக காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபயர் ஃபைட்டரை காமிச்சா ஐஸுக்கு வெளியே தான் வந்து விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே அவங்களோட குழந்தைய பார்த்தா கருப்பாக ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குங்க. மான்ஸ்டர் குழந்தைன்னே இதை சொல்லலாம். உட்காந்து எதையோ ஒன்று கடிச்சு சாப்பிட்னு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே அவங்க அழுதுகிட்டே அந்த குழந்தைகிட்ட அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சேஃப்டி கேம்ப் பண்ண தான் காட்டுறாங்க. எல்லா ஆர்மிக்காரங்களும் வந்து மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாருமே காப்பாற்றி, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சப்வேன்னு கூட சொல்லலாம், எப்படி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டின்னு போகிறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அந்த பெரிய ஆர்மிக்காரர் கருப்பு சூட் போட்டு இருப்பார்ல, இந்த இடத்த தான் இனிமேல் நம்ம சேஃப்டி கேம்பாக யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன வழியாக வெளியே போக முடியுமோ அந்த எல்லா வழியும் அடைங்கன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்மிக்காரர் யாரோ இங்கே வராங்கன்ற மாதிரி கண்ணை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா ஒரு லேடி தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த பிளாக் சூட் போட்டவர் தான் கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. வந்து இவங்க 2 பேரும் தான் இந்த இடத்தோட சீஃபாக இப்போ இருப்பாங்க. எத்தனை மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி அந்த லேடி கேட்பாங்களா. ஒரு 400 பேர் இருக்காங்கன்ற மாதிரி இந்த ஆர்மிக்கார் சொல்வார். அப்போ ஓகே, 400 பேரை நம்மளால் சமாளிக்க முடியும், இனிமேல் நம்ம இதே இடத்துல பாதுகாப்பாக இருக்கலான்ற மாதிரி இந்த லேடி சொல்கிறாங்க. அப்படியே எல்லா மக்களையும் காட்டுறாங்க. நம்ம டாக்டரை கூட காப்பாற்றி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வச்சு தான் அடுத்தடுத்த சீரீஸ் வந்து நகரப்போகுது. எல்லாரையுமே காமிச்சு அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம்ன்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.